வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்யப்படும். அதாவது சைட் டிஷ் ரெசிபி, சரிங்களா? அதுக்கு வந்து நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் கேப்ஷனில் நேம் பார்த்துப்பீங்க, இருந்தாலும் என்னென்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கொத்தமல்லி, இது தக்காளி, எல்லாமே ஒரே ரவுண்ட்லேயே நீங்கள் சேர்த்துடலாம். தனித்தனியாக நீங்கள் வதக்கணும், வெங்காயம் வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அந்த அவசியம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ வந்து அடுத்து என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இது மூணுமே வீட்டில் அரைச்சது தான். இதோடு இன்னொரு ஸ்பெஷல் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, மிளகு ஜீரகம், அவ்வளோதான். இது போட்டு அரைச்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து இப்போ வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு இன்னும் கிளறவே இல்லை. இப்போ தான் நான் கிளறவே போகிறேன், சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒரே தடவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை கிளறிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்து இதை வந்து நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க, சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் மசாலா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஊற்றாதீங்க, ரொம்ப ஊற்றினீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இது வந்து தொக்கு பதத்தில் தான் இருக்க போகுது. அதனால் இது எதுக்குன்னா இந்த பச்சை வடைலாம் போகிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் தொக்கு சூப்பராக தயாராகிடும். இது வந்து நான் நைட்டு டின்னருக்காக செய்கிறேன், தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன், சரிங்களா? நைட்டுன்றதால நான் இது எல்லாமே வந்து அப்படியே ஒரே ரவுண்டில் போட்டுட்டேன். ஒருவேளை நான் டே டைமில் குக் பண்ணும்போது 1 by 1 வெங்காயம் வதக்கணும், அதுக்கப்புறம் தக்காளி வதங்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் தனித்தனியாக வதக்கி தான் சேர்ப்போம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கூட இன்னும் ஆகலை. நம்ம அந்த ஊற்றின தண்ணி எல்லாம் அந்த தொக்கோடு சேர்ந்து எவ்வளோ சூப்பராக எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கு, பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா மொத்த எண்ணெயும் வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதுதான் வந்து கரெக்டான பதம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஆனியன் மசாலா தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே தக்காளி தொக்கு இருக்குது. இங்கே தோசையும் தக்காளி தொக்கும். இன்றைக்கி நம்ம ஆனியன் தொக்கு, சரியா? ஆனியன் மசாலா தொக்கு. ஸோ நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.